கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இறைமகனார் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அடியேனுக்கு பாராட்டின சுகபல ஜீவனுக்காக முதலாவது நான் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் செலுத்துகிறேன். இன்றைய நாள் உலகத்திலுள்ள அனைத்து மக்களும் அதுவா கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மீது அன்பு செலுத்துகிற அனைவரும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து அதனை தியானிக்கும் ஒரு நாளாக இன்று கடைபிடிப்பது வழக்கம். ஒரு சிலர் இதனை எப்படி சொல்வார்கள் என்றால், இதையெல்லாம் நீங்கள் ஏன் கடைபிடிக்கிறீர்கள், இதெல்லாம் சடங்காச்சாரம் என்று. என்னை பொறுத்த மட்டிலே நாட்களை விசேஷப்படுத்துகிறவன் அதை கர்த்தருக்கென்று விசேஷப்படுத்துகிறான். ஆகையினாலே அந்த ஏக சிந்தையோட கூட கர்த்தர் நமக்கு பாராட்டின இந்த நாளிலும் கர்த்தருடைய பாடு மரணத்தை குறித்து தியானிப்பதிலே நாம் விசேஷப்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த சிந்தையோட கூட நாம் இன்றைய நாளுக்கான தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த தியான பகுதியை நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது இதை எங்கிருந்து தொடங்குவது என்ற ஐயப்பாடு எனக்கு 2 நாட்களாக ஒரே தடுமாற்றமாக தான் இருந்துச்சு. இதை எப்படி தொடங்கிறது, எங்கேருந்து தொடங்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா பொதுவாகவே இந்த தபசு நாட்களிலே அநேக பிரசங்கியார்கள் நிறைய கருத்துக்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை குறித்து அநேக விதங்களிலே போதிப்பார்கள். இதற்கிடையிலே நாம் திருச்சபை விசுவாசிகளுக்கு இந்த தபசு காலத்திலே எதை சொல்லுவது என்ற ஐயப்பாடு எனக்குள்ளாக இருந்தது. 2 நாளாக அலசி பார்த்துக்கிட்டே இருந்தேன், கண்ணுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் நேற்று தான் ஒரு வசனம் கண்ணில் பட்டுச்சு. யோவான் எழுதின யோவானுடைய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். எடுத்தவர்கள் வாசிங்க. கிறிஸ்மஸ் நாட்களில் கேட்டிருந்தா பார்க்காம பதில் வந்திருக்குமோ? தவறுதலாக தபசு நாட்களில் கேட்டனோ? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சரி, இதை வைத்துக்கொண்டு எப்படி ஆரம்பிப்பது என்பது சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது தான் இந்த தபசு நாட்களிலே ஒரு காரியத்தை மையமாக வைத்து அநேகர் போதனை செய்வார்கள். அந்த காரியம் என்னன்னு தெரியுமா? ஒரு காரியத்தை மையமாக வைத்து போதனைகளை செய்வார்கள் இந்த தபசு நாட்களில். அது கண்டென்ட்ல வருது. ஒரு காரியத்தை வைத்து சொல்லுவார்கள். ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க. அம்மா சொல்லிட்டாங்க, சிலுவையை மையமாக வைத்து தான் தங்களுடைய பிரசங்கத்தை ஆரம்பிப்பார்கள் அல்லது பிரசங்கத்தின் வியூகத்தை அமைப்பார்கள், இல்லையா? வேதத்தின் அடிப்படையிலே பார்த்தால் சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு போதித்திருக்கிறது. ஆகவே அந்த சிலுவை இன்றைய நாளிலே நமக்கு என்ன காரியத்தை விளக்குகிறது என்பதை குறித்து இங்கே தியானிக்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக நான் எடுத்துக்கொண்ட பகுதி, அந்த சிலுவை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நம்ம வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலிருந்தே அழகாக தெளிப்படுது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தொருளி. இந்த வார்த்தையிலே அநேக அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே நன்றாக ஒரு ஊமை தெரியும், திராட்சை தோட்ட எஜமான ஊமை, இல்லையா? திராட்சை தோட்ட எஜமான என்ன பண்ணான்? தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த பலனை பெறும்படியாக ஊழியர்களை முதலாவது அனுப்புகிறான். அங்கே தோட்டத்தில் இருந்த ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த ஊழியக்காரர்களை அடித்து துரத்தி விடுகிறார்கள். திருப்பவும் ஊழியக்காரர்கள் அனுப்புகிறான், அவங்களையும் அடித்து துரத்துறாங்க. கடைசியாக யார் அனுப்புகிறான்? தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புகிறான். இவர்களுக்காவது அவர்கள் பயந்து என்ன பண்ணுவாங்க? விளைச்சலின் பலனை அவனிடத்திலே கொடுத்து அனுப்புவார்கள் என்று அவனை அனுப்புகிறான். ஆனால் அங்கே இருந்த ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க? இவன் அனைத்துக்கும் சுதந்திரவாளி, இவனை விட்டு வச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணாங்க? கொன்று போட்டார்கள்.
அழகா ஊமை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. தேவனும் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பியதின் நோக்கம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உலகம் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் உலகமோ அவரை கொலை செய்து போட்டது, சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது. ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு பாவ நிவாரண பலியாக தம்முடைய ஏகசூதனை கொடுத்ததின் மூலமாக நம் மீது வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதைதான் அந்த சிலுவையை நாம் அனுதினமும் பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக தடுமாற்றம் இல்லாமல் முதலாவது தோன்றக்கூடிய காரணம் என்னவென்றால், தேவன் என் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக என் கண்முன்னே இருக்கிறது இந்த சிலுவை என்ற எண்ணம் நமக்குள்ளாக தோன்ற வேண்டும். அந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் முதலாவது நமக்கு தோண வேண்டியது என்னது? தேவனுடைய அன்பு. இந்த சிலுவையிலே நான் என் தேவன் என்னை என் மீது கொண்ட அன்பை நான் பார்க்கிறேன் என்ற ஏக சிந்தனை எனக்குள்ளாக இருக்க வேண்டும். நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே நம்மோடு வாழ்ந்த ஒரு சாட்சியினை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சொல்லி முடிக்கிறதுக்கு இறுதியில் நான் சொல்ல வந்த அந்த நபர் யார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு பெண் இரவு நித்திரைக்கு செல்லுகிறாள். அந்த நித்திரை வேலையிலே பரம அழைப்பிற்குள்ளாக கடந்து செல்லுகிறாள். அந்த பெண்ணை தேவதூதர்கள் பரலோகம் அழைத்து செல்லுகிறார்கள். பரலோகத்தினுடைய வாசற்படியிலே அந்த பெண்ணும் தூதர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண் பரலோகத்தினுடைய வாசற்படிக்கு உள்ளாக வலதுபுறமும் இடதுபுறமுமாக தன்னை தலையை அசைத்து எதையோ தேடிக்கொண்டிருக்கிறாள். அழைத்து வந்த தூதர்கள் எண்ணுகிறார்கள், இந்த பெண் தன்னுடைய உறவுக்காரர்களை தேடுவாள் போல என்று சொல்லிட்டு, அம்மா யாரை தேடுகிறீர்கள்? உங்களுடைய உறவுக்காரர்கள் எல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருக்கிறார்கள், அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பெண் சொன்னால், நான் இங்கே என் சொந்தக்காரங்களை தேடலை அப்படின்னு சொன்னேன். அப்போ அழைத்து வந்த தூதர்கள் சொன்னாங்க, வேறு யாரை தேடுகிறீர்கள் என்று. அந்த பெண் சொன்னாலாம், இங்கே சேரிகள் எங்கே இருக்கிறது என்று. அழைத்து வந்த தூதர்கள் சிரித்து விட்டார்களாம். அம்மா நீ காண்பது கனவல்ல, நீ பூமியிலும் கிடையாது, நீ பரலோகத்தில் இருக்கிற, இங்கே சேரிகள் எல்லாம் கிடையாது, இங்கே எல்லாம் பரிசுத்தம்தான். பூமியிலே தங்கள் செய்த பலனிற்காக அவர்கள் பரலோகம் அழைக்கப்பட்டு வந்து இங்கே தேவனுடைய பாதத்திலே அமர்த்தப்பட்டு என்னாலும் வருத்தம் பசி தாகம் எதுவும் இல்லாமல் ஏக சந்தோஷத்தோடு இறைவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவரை விசுவாசித்து அவரை துதித்து கொண்டிருக்கிற பரலோகத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், இங்கே சேரிகள் எல்லாம் கிடையாது என்று சொன்னார்களாம். அப்பொழுது அந்த பெண் சொன்னாலாம், அப்படின்னு எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா, சொல்லுங்கள் செய்கிறேன் அப்படின்னாங்களாம். உடனடியாக கோச்சிக்காமல் எனக்கு கொண்டு போய் பூமியிலே விட்டுருங்க அப்படின்னாங்களாம். என்னம்மா புரியாமல் பேசுகிறேன், இந்த இடத்துக்கு வரத்துக்கு பூமியில் இருக்கிறவங்க அவங்கவுங்க தானம் தர்மம் எல்லாம் பண்ணிக்கிட்டு எதையோ காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சில பேர் குறுக்கு வழியில் கூட எப்படி வந்து சேர்ந்துடலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீ என்னடானா வழினா வந்த வாய்ப்பை தட்டி கழிக்கிற மாதிரி இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த பெண் சொன்னாலாம், உண்மைதானே ஐயா, நான் இங்கே இருந்தால் எனக்கு வெண்ணாடை உடுத்துவீர்கள், வெண்கிரீடம் நான் சூடிக்கொள்வேன், சிகப்பு கம்பளத்தில் நடந்து தேவனுடைய பாதப்படியில் என்னை கொண்டு போய் அமர்த்தி வைப்பீர்கள். ஆனாலும் எனக்கு அதிலெல்லாம் சந்தோஷம் கிடையாது. பூமியிலே தங்களை ஆதரிப்பார் யாரும் இல்லாமல் அனாதைகளாக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்ற அந்த ஏழைகளின் கண்ணீரை துடைக்கும் நைந்த கைக்குட்டையாக இருக்க விரும்புகிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், கொஞ்ச காலம் என்னை அங்கேயே விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலாம். அந்த பெண் தன்னுடைய இருதயத்திலே கருணையை சுமந்தாள், அன்பை சுமந்தாள். வயிற்றில் கருவுற்றிருந்தால் ஓரிரு பிள்ளைகளுக்கு அன்னையாகி இருப்பாள். ஆனால் மனதிலே கருணையை சுமந்தாள். அந்த காரணத்தினாலே உலகிற்கே தாயாகி போன அன்னை தெரேசாவை நான் உங்கள் கண் முன்னால் நிறுத்துகிறேன். அன்னை தெரேசா அவர்கள் ஆண்டவருடைய அன்பினை வார்த்தையில் வெளிப்படுத்தி விட்டு செல்லவில்லை, தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி விட்டு சென்றார்கள் இல்லையா? ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக அன்பை செலுத்தினார், அதனால் நான் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்தினேன். இந்தாண்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு அதான் போய் திட்டுறது. அன்பு என்பது வார்த்தையில் வெளிப்படுவதில்லை, அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அதே தான் தேவனுடைய அன்பு நமக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. தேவன் மறைமுகமாக எதையோ ஒன்றை கொடுத்து நமக்கு அவர் நம்மீது கொண்ட அன்பை அவர் வெளிப்படுத்தவில்லை. தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு நம்முடைய பாவ நிவாரண பலியாக கொடுத்து நம்மீது கொண்ட அன்பை அவர் வெளிப்படுத்தினார்.
ஆக தேவனுடைய அன்பு எப்படி மாயமற்றதாக இருக்கிறதோ அதே போல் நாம் மற்றவர்களுக்கு செலுத்துகிற அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக என் தேவன் என் மீது எப்படி அன்பு செலுத்துகிறாரோ அதே போல் நான் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தும் பொழுது தான் கிறிஸ்து என்னிலிருந்து வெளிப்படுவார் என்ற அந்த ஏக சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதை தான் பவுல் அடிகளார் சொல்லுகிறார் பிலிப்பியர் நிருபத்தில், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ கிறிஸ்து இயேசுவில் இருந்த முதலாவது சிந்தை என்ன? அனைவரிடத்திலும் அன்பு காட்டுவது, அன்பு செலுத்துவது. தள்ளாடுகிற ஒருவன் தரையில் சாய்கிற பொழுது கைத்தட்டி சிரிப்பதல்ல அன்பு, அவன் விழாமல் தாங்கி பிடித்து தூக்குகிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது அன்பு. நம்ம உடல்லையே அநேக உதாரணங்களை சொல்லலாம். கண்களில் இருந்து தூசிப்பட்டா கண்ணீர் வருது பார்த்தீங்களா, இந்த கண்ணு கீழே எத்தனை அவயங்கள் இருக்குது? மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, காது இருக்குது. ஆனால் கை எந்த பக்கத்தில் இருக்குது? கொஞ்சம் கீழே இருக்குது. கண்ணில் இருந்து வருகிற கண்ணீரை காது போய் துடைக்குமா? மூக்கு போய் துடைக்குதா? வாய் போய் துடைக்குதா? ஆனால் அதற்கெல்லாம் கீழே இருக்கிற கையை போய் துடைக்குது. அதுதான் கண்ணுக்கும் கையுக்கும் உள்ள அன்பு சொந்தம். அந்த மாதிரி நம்முடைய சிநேகிதர்களை ஒருவர் சிரமப்படுகிற வேலையிலே அவர்கள் மீது அன்பின் கரத்தை காட்ட வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் தேவனுடைய அன்பு. எந்த விதமான கைமாறும் இல்லாமல் பிதாவானவர் குமாரனை அனுப்பி நம்மை மீட்கும்படியாக கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை நமக்கு கிரயமாக கொடுத்ததின் காரணம் அவர் நம்மீது கொண்ட அன்பு. அதை விசுவாசித்து நாம் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த அன்பை நாம் மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தும் பொழுதுதான் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவர்கள் என்ற அடையாளத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதர்வைஸ் வேற ஒன்றுமே கிடையாது. பெயர் கிறிஸ்தவர்களாகத்தான் நாம் காட்சியளிப்போம் மற்றவர்களுக்கு. ஆகவே கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த முதலாவது அன்பு என்ற சிந்தனை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது நமக்கு தோன்ற வேண்டியது தேவனுடைய தாழ்மை. இன்றைக்கு அநேக நேரங்களில் இந்த தாழ்மை தான் ஒரே பிரச்சனையாக இருக்குது. தாழ்மை என்பதை ஒரு சில நேரங்களிலே நம்முடைய இயல்பு வாழ்க்கை ஏற்றுக்கொள்வதில்லை. அநேக நேரங்களிலே நம்முடைய மேட்டுமையான போக்கு கர்த்தரிடமாக இருந்து நம்மை விலக்கி கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வதாக இருக்கிறது. வேதத்திலே ஒரு அருமையான ராஜாவை குறித்து நாம் வாசித்திருப்போம். சண்டே கிளாஸ்லேருந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த இது நேபுகாத் நேச்சர் என்னத்தை கட்டினார்? பாபிலோனை கட்டினார். பாபிலோன் நகரத்தை கட்டி எழுப்பினார். வான பரியந்தம் கட்டி எழுப்புவோம் வாருங்கள்னு என்ன சொன்னார்? பாபிலோன் இதை கட்டி எழுப்பினார். ஆரம்பமெல்லாம் அமர்க்கலமாக தான் இருந்துச்சு. பாபிலோன் கோபுரத்தின் உயரத்துக்கு மேலே ஏறி நின்று வானத்தை பார்த்து என்ன சொன்னார்? நான் கட்டின மகாபெரிய பாபிலோனே. என்ன சொன்னார்? நான் கட்டின மகாபெரிய பாபிலோனே. வாயின் வார்த்தை வாயில் இருக்கும்போதே மேலேருந்து கீழே தள்ளப்பட்டார். 7 வருஷம் கழுதையாக புள்ளியும் நீந்தினுட்டு வாழ்ந்தார். ஆக நான் என்கின்ற அகந்தை நமக்குள்ளாக இருந்து முதலாவது நாம் விலக்கி போட வேண்டும். அதற்குமே இந்த சிலுவை நமக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையினுடைய ஒரு சட்டத்தை பிரித்தெடுத்து ஆங்கில வார்த்தையோடு ஒப்பிட்டு பாருங்கள், என்ன வரும்? சிலுவையினுடைய ஒரு சட்டத்தை பிரித்தெடுத்து ஆங்கில வார்த்தையோடு ஒப்பிட்டு பாருங்கள், என்ன வார்த்தை வருகிறது அங்கே? ஐ என்றால் நான். இப்படி குறுக்க வாட்டாக இருக்கிற ஒரு சட்டத்தை பிரித்தெடுத்து கணிதத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள், அது என்ன குறியீடு? மைனஸ், கழித்தல் இல்லையா? ஒருவன் தனக்குள்ளாக இருக்கும் நான் என்கின்ற அகந்தையை கழித்து போட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிற்குள்ளாக நாம் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். இதை உள்ளுக்குள்ளார வச்சுக்கிட்டு நம்ம இணைக்கப்பட்டவர்களாய் காட்சிக்கு வேண்டுமானால் இருப்பமே தவிர்த்து, ஆனால் உண்மையாக ஆண்டவரோடு ஒரு நாளும் நாம் இணைக்கப்பட்டவர்களாக பார்க்க முடியாது. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய காலத்தில் அழகாக சேர்ந்திருக்கிறார். அவர் ஒரு குருவினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் கீழாக சீஷர்கள் இருக்கிறார்கள். அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதற்கு அன்றைய இரவு அந்த தாழ்மையை சீஷர்கள் கற்றுக் கொடுக்கிறார். ராப்பந்தி முடிந்து அவருடைய கால்களை என்ன பண்ணுறாரு? எல்லாரும் பெஞ்சு மேலே ஏறி இல்லைங்க, என்னால் குனிஞ்செல்லாம் கழுவ முடியாது, ஆல் ஆர் யூ ஸ்டாண்ட் அப் அப்படின்னு நேர் நிற்க வச்சுட்டு காலை கழுவுனாரா? காலை கழுவும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? கீழே குனிந்து அவருடைய பாதங்களை கழுவி துடைக்கிறதுக்கு தாழ்மை. அந்த தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார்.
ஆக நாம் அனைவரிடம் தாழ்மையோடு பழகி அனைவருக்கும் ஊழியம் செய்வதற்காக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்துவில் இருந்த ஏக சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். முதலாவது கிறிஸ்துவினுள்ள இருந்த ஏக சிந்தை என்னது? அன்பு. இரண்டாவது காரியம் கர்த்தரிடத்தில் இருந்த தாழ்மை. அந்த தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறார். நமக்குள்ளாக மேட்டுமையான காரியங்கள் இருக்குமேயானால் அது ஒரு நாளும் தேவனிடத்தில் நம்மை கொண்டு சேர்க்காது. பரிசேயனும் ஜபம் பண்ணான், ஆயக்காரனும் ஜபம் பண்ணான். பரிசேயன் என்ன சொல்லி ஜபம் பண்ணான்? கட்டளைகளின்படி கற்பனைகள் இருக்க எல்லா காரியங்களும் நான் செய்கிறேன், அதோடு நிறுத்திருக்கலாம் இல்லை. கடைசியாக ஒரு வார்த்தையை சொன்னானே, என்ன சொன்னான்? இந்த ஆயக்காரனை போல நான் கிடையாது. அடுத்தவனை நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு எந்த விதத்திலும் அதிகாரம் கொடுக்கப்படலை. கடைசியாக சொன்ன வாயின் வார்த்தையில் தான் அவனுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளாமல் போனது. இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை அப்படின்னா. ஆனால் ஆயக்காரன் என்ன பண்ணான்? பரத்தை எதிர்நோக்கவும் தனக்கு திராணி இல்லாமல் என்ன பண்ணான்? கலை குப்புற விழுந்து தூசி எடுத்து மேலே போட்டுக்கிட்டு விண்ணப்பம் பண்ணினான். பரிசேயனுடைய விண்ணப்பம் அல்ல, ஆயக்காரனுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்றைக்கி நம்மளுடைய விண்ணப்பம் பரத்தை எட்ட வேண்டும் என்றால் நம்ம எந்த நிலையிலிருந்து ஆண்டவரிடத்திலே மன்றாட வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக கிறிஸ்துவில் இருந்த அந்த தாழ்மை என்னும் சிந்தனை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரியமாக பொறுமை. அநேக நேரங்களில் நம்ம தவறி போகிறதுக்கு காரணமே இந்த பொறுமை இல்லாதது தான். தானத்தில் சிறந்த தானம் எதுன்னு சொல்லுவாங்க? தானத்திலே சிறந்த தானம் எது? நிதானம். அதெல்லாம் தெளிவாக தான் இருக்காங்க. நிதானம் தவறுகிற பொழுது நம்மை அறியாமலேயே நாம் பாவத்தில் விழுந்து விடுகிறோம். நிதானத்தை தவறிவிட்டோம் என்று சொன்னால் கோபம் உண்டாகும், கோபத்தினாலே மூர்க்கம் உண்டாகும், மூர்க்கத்தினால அநேக காரியங்கள் வெளிப்படும். இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்குது? பாவத்தில் கொண்டு போய் சேர்த்து விழுகிறது. இதுக்கு மோசையும் விதவிலக்கு இல்லையாட்டங்குது. அவ்வளோ பெரிய இஸ்ரவேல் மக்களை ஒருங்கிணைத்து மோசே அழைத்து கொண்டு வருகிறார். கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருகிற வேலையிலே இந்த இஸ்ரவேல் மக்கள் அநேக முறை முறுமுறுத்து அவருக்கு ஒரு கோபத்தை உண்டாக்குகிறார்கள். எப்படியோ தாக்கு பிடிச்சி வந்துட்டார். ஒரு கட்டத்தில் அவரால் தாக்கு பிடிக்கவே முடியல. ஒன்று சொல்கிற, தலைமை பண்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப பொறுமைசாலிகள் தான் தலைமை பண்பிற்கு தகுதியுடையவர்களாக இருப்பார்கள். இந்த மக்கள் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாங்க. மேலே சீனாய் மலைக்கு போய் கற்பனைகளை வாங்கி கொண்டு வராரு. கீழே கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டு தூபம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வந்துச்சா கோபம்? என்ன பண்ணார்? கற்பனைகளை கொடுத்தது யாரு? தேவன் தான் கைப்படை எழுதின கற்பனை என்பதை மறந்து அவருடைய அந்த பொறுமையின்மை என்னத்தை கொண்டு வச்சு? அவருக்கு கோபத்தை கொண்டு வந்தது. கோபம் அவரை சிந்திக்க விடாமல் பாவம் செய்ய வைத்தது. தேவன் கைப்படை எழுதி கொடுத்ததை போட்டு உடைச்சார். ஒன்று. ரெண்டாவது, வனாந்திர வழியாக போகிறாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. ஒரே முறுமுறுப்பு. எகிப்தில் இருந்தாலாச்சும் ஒரு வாய் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருப்போம். இங்கே கூட்டு வந்து எங்களுக்கு ஏன்னா எகிப்தில் பிரேத குழிகள் இல்லைன்னா எங்களை கூட்டு வந்து இங்கே சாவடிக்க பார்க்குற. ஒரே முறுமுறுப்பு. திருப்பியும் தாங்க முடியல. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு. ஆண்டவர் என்ன சொன்னார்? கண்மலைக்கிட்ட போய் பேசுன்னு சொன்னார். மோசே என்ன பண்ணாருங்க? ஆண்டவர் சொன்னது என்ன, ஆனால் இவர் செஞ்சது என்ன? ஆக அந்த மக்கள் கொடுத்த டார்ச்சரில் இவருக்கு பொறுமை இழந்து போய் அதனால் என்ன பண்ணிட்டார்? நிதானத்தையும் இழந்து போயிட்டார். ஆண்டவர் சொன்ன காரியத்தை மனதில் வைக்காமல் கண்மலையோடு பேசாமல் கண்மலையை அடிச்சிட்டார். தண்ணி வந்தது என்னமோ உண்மைதான், ஆனால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை மீறப்பட்டதா இல்லையா? அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? அத்தனை பாடுபட்டு அழைத்து வந்த கானான் தேசத்தை மோசையினால் பார்க்க முடியல. ஆனால் தேவன் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் மலை மேலே ஏற்றி கொண்டு போய் பார்த்துட்டு, நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்கிற கானான் தேசத்தை உன் கண்ணால் பாரு, ஆனால் உன் கால் ஒரு நாள் அங்கே என்ன ஆகாது? போகாது. இன்றைக்கே கடைசி நாள் முடி கட்டிக்கிட்டார். மோசையை பார்த்தார். அவர் கண்ணினால் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய கானான் தேசத்தை பார்த்தார். ஆனால் மோசையினுடைய கால்கள் கானான் தேசத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கவே இல்லை. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பொறுமை மிக மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. நம்முடைய இந்த வாழ்க்கை நாட்களிலே கேரல் லிவிஸ் அப்படின்ற ஒரு ரன்னர், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருந்தாருங்க. கேரல் லிவிஸ் அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய ஓட்டப்பந்தய வீரர். சாதாரணப்பட்டவர் இல்லை. ஒரு முறை இருமுறை அல்ல, 9 முறை உலக
கோப்பை உலகப் போட்டியிலே கலந்து கொண்டு தங்க கோப்பையை பெற்றவர். அவர் வந்தார்னாவே அடுத்து இருக்கிற ஆட்கள்லாம் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ்ன்ற சிந்தனைக்கு தான் போகங்களே தவிர்த்து ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்னு யாரும் மூவ் ஆக மாட்டாங்க. அப்படி ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஓட்டப்பந்தய வீரன். ஒரு நாள் ஒரு 500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு தயாராகி போட்டி நடத்த ஆயத்தப்பட்டு வச்சுருக்காங்க. எல்லாரும் வந்து அவங்களுக்குன்னு போடப்பட்ட அந்த ட்ராக்கில் வந்து நின்றுட்டாங்க. இந்த கேரல் லிவிஸ் என்ன பண்ணுறாரு, தனக்கான அந்த ட்ராக்கில் வந்து நின்றுட்டாரு. அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. தன்னுடைய லக்கு அங்கே இருக்குது, தன்னுடைய ட்ராக் இங்கே இருக்குது. நான் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகணும், அந்த இடத்துல இருந்து அத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகணும்னு சொல்லிட்டு மனதுக்குள்ளாரே கண்ணால் பார்த்து கணிச்சிட்டார். இந்த வேகத்தில் நான் போனோன்னே என்னுடைய லக்கை நான் அடைந்து விடுவேன், போட்டியில் வென்று விடுவேன் என்று சொல்லி எல்லாம் ஆயத்தப்பட்டு இருக்கிறாங்க. ரெஃப்ரி கன்னை ஷூட் பண்ணிட்டாரு. எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவரால் ஒரு ஸ்டெப் கூட எடுக்க முடியல. என்னென்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு காலில் நரம்புகள் சுரண்டு ஒரு மாதிரி உயிர் போகிற அளவுக்கு வலி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. எல்லாரும் ஓடுறாங்க. இவரும் என்னமோ முயற்சி பண்ணுறாரு, ஒட்டுமொத்த பலனையும் திரட்டுறாரு. ஆனால் காலில் ஏற்பட்ட வலி அந்த அவருடைய பலன் எல்லாத்தையும் குன்றி போக செய்யுது. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அழுகிறாரு, கதறாரு, எப்படியாவது நான் ஓடணுமே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் ஒரு வித ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன்னா உலகமே வந்து அவரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. எப்படியும் கேரல் லிவிஸ் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக அவரை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ஓடாமல் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடுறவங்க விட்டு இவரையே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவர் அழுகிறாரு, கத்துறாரு. அப்போ அந்த கூட்டத்தின் மத்தியிலிருந்து ஒரு 69 வயது மிக்க ஒரு நபர் அந்த பேரிகார்டை தாண்டி கொண்டு ஓடி வருகிறார் கேரல் லிவிஸ் இருக்கிற இடம் நோக்கி. கிட்ட ஓடி வந்து அவரை அரவணைத்து கேட்குறார், என்னப்பா ஆச்சுன்னு சொன்னால், அது வேறு யாரும் இல்லை, கேரல் லிவிஸோட அவங்க அப்பா சொல்கிறான், என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலப்பா, கால் தசை பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, சரி தம்பி, நீ போட்டியில் கலந்துக்க வேண்டாம் வா, இது உனக்கு உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும், நீ வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் அந்த கேரல் லிவிஸ் கேட்கல. அப்போ நான் ஜெயிக்காட்டி போட்டு, இது எனக்கான ட்ராக்கு, இது எனக்குன்னு போடப்பட்ட ட்ராக், என்னுடைய லக்கு அங்கே இருக்குது, நான் எப்படியாவது இந்த ட்ராக்கில் விட என்னோடய லக்கை நான் முடித்தாக்கணும், ஏதாவது பண்ணுங்க அப்படின்றார். எப்போ இந்த காலை வச்சுட்டு உன்னால் ஓட முடியாதுப்பா, பேசாமல் நான் சொல்கிறத கேளு வந்துருன்றார். அவன் கேட்கல. இல்லைப்பா, என்னுடைய ட்ராக்கில் நான் ஓடணும், என்னோடய லக்கை நான் அடைந்து விடுவேன் அப்படின்றார். தன்னுடைய மகனுடைய அந்த மகனுடைய அந்த வார்த்தைக்கு அந்த தகப்பன் என்ன தெரியுமா செஞ்சார், அந்த அடிபட்ட மகனுடைய கால்களை ஒரு பக்கமாக தூக்கி கொண்டு மகனை அரவணைத்து கொண்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. தகப்பனும் மகனுமாக சேர்ந்து அந்த ட்ராக்ல. வலி ஒரு பக்கம் மகனுக்கு போதும், வலி பிடித்த காலை ஒரு பக்கம் கையில் தூக்கிட்டாரு, மகனை அரவணைத்து கொண்டாரு. மகன் ஒரு காலில் கொந்தி ஓட ஆரம்பிக்கிறான். தகப்பனும் அந்த வேகத்துக்கு தன்னுடைய காலை ஈடு கொடுத்து ஓடுறார். 70 வயசு தாத்தா எப்படி 70 வயசில் ஓரளவுக்கு நடுக்க தான் செய்யும், ஓடுறார். தன்னுடைய மகனுடைய அந்த எண்ணத்திற்கு மதிப்பளிக்கும் விதமாக ஓடுகிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவனுடைய இலக்கை அடைந்து விடுகிறான். அந்த போட்டியில் கேரல் லிவிஸ் வெற்றி பெறவில்லை, ஆனாலும் தன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தான், தன்னுடைய இலக்கை அடைந்துட்டான். நாம் இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது நமக்கான ஓட்டப்பந்தயத்திற்கான பாதை அமைத்து கொடுக்கப்பட்டு விட்டது, லக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஓட்டப்பந்தய பாதை எது தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கை. அந்த லக்கு சிலுவையிலே காண்கிற இயேசு கிறிஸ்து. நம்மளுடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் இடர்கள் வந்தாலும் அடிக்கடி சொல்லுவாங்க, இளைஞர்கள்லாம் பார்த்து சொன்னீங்கன்னா, ஏதாவது ஒரு தவறாக ஒரு காரியத்தை பண்ணும் பொழுது, ஏப்பா இப்படி பண்ணுற அப்படின்னா, என் வாழ்க்கையில் இப்படி வந்துருச்சுங்க, அதனால தான் நான் தடுமாறிட்டேன் அப்படிம்பாங்க இல்லையா? சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் வாழ்க்கையில் இந்த வேதனை வந்துருச்சு, என்னால் தாங்கிக்கவே முடியல, அதனால தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கவலை கஷ்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு பாறை மேலே வச்சிருங்கன்னு சொன்னாரா? என்மேல் வைத்து விடுங்கள், அதை நான் பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்றார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த சிந்தனைக்கு ஒப்பு கொடுக்கறது இல்லை. நம்மளுடைய சுயத்தின் மீது சார்ந்து நமக்கு வசதியாக இதெல்லாம் படுதோ அதெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த கேரல் லிவிஸ் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு நல்லாவே தெரியும், ஆனாலும் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். ஏன்னா அது எனக்காக போடப்பட்ட ட்ராக்கு, அது எனக்காக வைக்கப்பட்ட இலக்கு. இன்றைக்கி அந்த சிந்தனை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இது என்னுடைய வாழ்க்கை, கர்த்தர் இந்த வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தயத்தின் பாதையை எனக்காக அமைத்து கொடுத்திருக்கிறார், அதில் நான் பொறுமையோடு ஓட வேண்டும். அந்த விசுவாசம் நமக்கு. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் அழகாக சொல்கிறார். எடுத்துக்கொள் வாசிங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
கடந்த வாலிபர் கூடியில் கூட அழகாக அந்த செய்தியை நம்ம கேட்டோம். பாருங்க, மேகத்தை போன்று இத்தனை திரளான சாட்சிகள் எங்க இருக்குதா? நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது. எங்கேயும் காணாததை போய் தேட வேண்டியதில்லை. ஆண்டவர் நம் கண் முன்னே திரளான சாட்சிகளை கொடுத்திருக்கிறார். அவர்களை பார்த்து நாம் தெளிவடைய வேண்டும். பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். தெளிவாக இருக்குதுங்க வசனம். வாழ்க்கையிலே பொறுமையாக ஓடி அந்த சிலுவை என்கிற அந்த லக்கை நாம் அடையக்கூடியவர்களாக இருக்கணும். இன்றைக்கி நம்மளால் சொல்ல முடியுமா? பவுலடிகளார் சொன்னார், நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காட்டுக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி நம்மளை கேட்டால் சொல்லுவோமா? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கூட்டம் நடந்துகிட்ருக்குது, திடீர்னு யாராவது ஆர்எஸ்காரன் உள்ளார வந்து ஒரு கல் எடுத்து வச்சுட்டு நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, மண்டை உங்களை குறிப்பாத்து வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. சொல்லுவீங்களா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்லுவீங்களா? கஷ்டம்தானே. டெரிக் சிரிக்கிறார். அதே என்னை பார்த்தே கேட்குறீங்கன்னு. பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடம். அதை தான் சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான். கிறிஸ்துவை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்ற உறுதி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த உறுதி நமக்குள்ளார இருந்துட்டாலே மற்ற காரியங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளார இருக்கும். ஆக கிறிஸ்துவில் இருந்த சிந்தையும் அந்த பொறுமை, அதான் கலாத்தியரில் அழகாக சொல்லுவாங்க. ஆவியின் கனிகள் எத்தனைங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். அன்பு, பொறுமை, நீடிய சாந்தம், தயவு, நற்குணம், இது எல்லாமே ஆவியின் கனிகளாக இருக்கிறது. அப்போ அந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன நினப்புக்கு வரணும்? முதலாவது தேவன் என் மீது கொண்ட அன்பை நான் பார்க்கிறேன்ற அந்த நினப்பு வரணும். ரெண்டாவது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த தாழ்மை என் கண்முன்னாக இருக்குதுன்ற அந்த சிந்தனை வரணும். மூன்றாவது தேவன் எனக்கு கொடுத்த அந்த பொறுமையை நான் பார்க்கிறேன் என்ற அந்த சிந்தனை இருக்கணும். இந்த சிந்தனை தான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை. அவரை பரிசேயரும் சதுசேயரும் அநேக நேரங்களில் தூஷித்தார்கள். என் இறுதி வேலையில் கூட பிளாத்து சொல்கிறாரு, உன்னை விடுதலை செய்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு தெரியுமா தெரியாத? வாயை திறந்து ஏதாவது பேசு. ஆனால் ஒரு வார்த்தையும் வருது. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பரத்திலிருந்து கொடுக்காவிட்டால் உனக்கு ஒன்றும் கிடையாது. யூ ஆர் எம்டி பர்சன். பரத்திலிருந்து கொடுக்காவிட்டால் உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை. சகேயு அதை விளக்கினாரா இல்லையா? இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் அவனுக்குள்ளார இருந்த சிந்தனை எப்படி வந்தது? ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். நான் எவனிடத்திலாவது அதிகமாக வாங்கினது உண்டானால் அதை எத்தனையாக திருப்பி தரேன்? 4 எத்தனையாக திருப்பி தரேன். ஒரு உதாரணத்துக்கு கணக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாதி 50 போயிடுச்சு. 4% ஒரு 50 போயிடுச்சு. இப்போ அவன்கிட்ட என்ன இருக்குது? 100ல் 50 ஏற்கனவே போயிடுச்சு, பாதி போயிடுச்சு. அந்த 4% கொடுக்குறதுல ஒரு 50 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன இருக்குது அவங்ககிட்ட? வாஷ் அவுட், ஒன்றும் இல்லை. வெறுமையான பாத்திரமாக அவங்க நிற்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மிடமாய் சேர்ந்து வருவார். வெறுமையாக கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். வெறுமையாக நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது விலையேற பெற்ற பாத்திரமாக தேவன் நம்மை வடிவமைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆக அந்த ஏக சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவருடைய பாடு மரணத்தை குறித்து தியானிக்கிற நாம், இந்த கல்வாரி சிலுவை காட்சி எனக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்றால், என் தேவன் என் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துகிறது. அவர் என் மீது எப்படி அன்பை செலுத்தினாரோ அதை போல என் சக மனிதர்களோடு நான் என்னுடைய அன்பை செலுத்த வேண்டும் என்ற அந்த ஏக சிந்தனை வர வேண்டும். என் தேவன் எப்படி தாழ்மையை வெளிப்படுத்தினாரோ அந்த தாழ்மையை என் சக மனிதர்களோடு நான் பழகி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த ஏக சிந்தனை நமக்குள்ளாக தோன்ற வேண்டும். அந்த கல்வாரி சிலுவையை பார்க்கும் பொழுது தேவனுடைய பொறுமை எப்படி எனக்கு
எனக்காக கொடுக்கப்பட்டதோ அந்த பொறுமையை நான் அனுதினமும் கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த ஏக சிந்தனை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் நாம் ஆவியின் கனிகளாக நற்சாட்சி பெற்றவர்களாக இந்த பூமியிலே வாழ முடியும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி நம்முடைய லக்கை அடைய முடியும். ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுத்த இந்த அன்பு, தாழ்மை, பொறுமை என்கிற அந்த 3 காரியத்தையும் மனதில் வைத்து கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து சென்று அதை அபியாசப்படுத்துவோம் என்று சொன்னால் தேவன் நன்மையான ஈவுகளாலே நம்மை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்மிலும் இருக்க கடவுது என்ற அந்த விசுவாசத்தை கூட நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.